நம்மளுடைய தளபதி அவர்களை வைத்து தமிழன் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிய மரியாதைக்குரிய டைரக்டர் அவர்கள். அவர்களால் எல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இளைஞர்களை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து குழந்தைகள் வரைக்கும் அரசியல் பேச வச்ச ஒரு அரசியலுக்குள்ள ஒரு புரட்சி ஏற்படுத்தின விஷயத்தை செஞ்சது தளபதி விஜய் அவர்கள். சார், உங்க முயற்சி ஜெயிக்குமா? தமிழன் ஜெயிப்பா. தளபதி ஆன பிறகுதான் நிறைய டைரக்டர்ஸ் தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே உங்களுக்கு அவர் தெரியும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். அவரை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் அபிமன்யுவுக்கு வந்து ஒரு சக்கரை வியூ போட்டு எல்லாரும் சூழ்ச்சியில் அவரை வீழ்த்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அரசியலில் அத்தனை கட்சியும் சேர்ந்து ஒரு பெரிய சக்கர வியூகமாக அவரை வீழ்த்தணும்னு நினச்சாங்க. அங்கே அபிமன்யு வீழ்ந்தார், ஆனால் இவர் இங்கே வீழ்த்த முடியலை. ஆரம்பத்தில் அவர் வரும்போது அவருக்கு என்ன தெரியும், அவரை வந்து ரொம்ப குறைவாக எஸ்டிமேட் போட்டு 2% வாங்குவாரா 3% வாங்குவாங்களா. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாயுமே மாறுது. 8%, 10% வருவாருன்னாங்க. அதே வாய் இப்போ 15% இல்லை 20% வரைக்கும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 தொகுதியிலுமே ஜெயிக்க மாட்டேன்னாங்க. ஊடகங்கள் மீடியாக்கள் இருக்கிற எல்லா நண்பர்களுமே அவர் 2 தொகுதியிலுமே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவரையோ இவருடைய கட்சியை சேர்ந்தவங்களோ எல்லாமே தற்கொலைமாங்க. தற்கொலை மீனிங்ஸ் பக்குவம் இல்லாதன்னு நண்பர் விஜயை பேசுகிறவங்களுக்கு தான் பக்குவம் இல்லாத தற்கொலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்தே அவர் எப்படி சார் ஒரு முடிவெடுத்தாருன்னா இதே மாதிரி தான் ரொம்ப ஸ்டெபனாக நிற்பார். ஒரு வார்த்தை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், இது சரி கட்டிடலாம், இதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் முடிவு பண்ணியாச்சுன்னா அது முடிவு தான். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அவர் கூட இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை குறித்து நிறைய விமர்சனம். அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மதுரை மாநாட்டில் வச்சு அவர் சொன்னார், இந்த ஒத்த ஆனந்தம் வச்சு என்ன செய்ய போகிறதான்னு கேட்டேன், அவர் வச்சு தாண்டா அந்த மாநாட்டை நடத்துன்ற மாதிரி அதே ஸ்டேஜ்லேயே தளபதி பேசினார். மாநாடுலாம் எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும்? சும்மா பக்கத்தில் புஷி ஆனந்தை வச்சுக்கிட்டு மாநாட்டில் எப்படி நடத்தி காட்ட முடியும்? அதெல்லாம் அவங்களால முடியாது. இப்போ புதுசாக ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னடானா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? இப்போ அதெல்லாம் விட்டாங்க, இப்போ இங்கே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள். ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. சில்லறைகள் தான் ரொம்ப பேசும். சில்லறைகள் சத்தம் எப்பயுமே அதிகமாக. ஆமாம், அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு லட்ச ரூபா பாக்கெட்டில் வச்சிருந்தாலும் சத்தம் கேட்காது. ஆமாம், ஒரு 100 ரூபா சில்லறை மாதிரி போட்டிங்கன்னா அது சில செலவு, அதுக்கு பேர் தான் சில்லறை. அவர் எப்பவுமே மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்னே சொல்லலாம். சாருக்கு பெரிய அறிமுகம்லாம் தேவையில்லை, ஏன்னா தமிழ்நாடு அறிந்த முகம். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா இன்றைக்கு நம்மளுடைய தளபதி அவர்களை வைத்து தமிழன் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிய மரியாதைக்குரிய டைரக்டர் அவர்கள் மஜித் அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்தது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அரசியல் களம் என்பது எப்படி இருக்குனாக்கா, இளைஞர்களை அரசியல் படுத்துவது என்பது அவ்வளவு கடினமாக இருந்துச்சு. ஏன்னா சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வரவே முடியல. அதில் நிறைய திட்டமிட்ட அரசியலும் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஒரு பக்கம் சாதிய பாகுபாடு, இன்னொரு பக்கம் பணம் வேணும் அப்படின்றதையும், அதை தாண்டி பாமர மக்கள்லாம் அரசியலுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய படத்தில் அன்னைக்கே வந்து ஒரு வசனம் வச்சுருந்தீங்க. தமிழன் படத்தில் சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்தை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு டைலாக் வச்சுருந்தீங்க. அதை வந்து தளபதி அவர்கள் பேசியிருந்தார். சாமானிய மனுஷனும் சட்டத்தை படிக்கணும், சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். அதே போல் இன்றைக்கு தளபதி அவர்கள் சாமானிய வீட்டு பிள்ளைகளை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் அன்னைக்கு அந்த படத்தில் நீங்கள் சொன்ன விஷயம் அது மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய எவ்வளவோ படங்கள் இருந்தாலும் அந்த படத்தில் தான் அரசியல் நிறைய பேசப்பட்டிருந்தது. சட்டத்திட்டங்களை பற்றி நிறைய பேசியிருந்தோம். அது இளைஞர்களிடையே பெரிய வரவேற்பு ஏற்பட்டுருந்துச்சு. எப்படின்னா, ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி கூட சட்டத்தை பற்றி நுணுக்கமாக பேசக்கூடிய அளவுக்கு அந்த படத்தில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கு அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக அரசியல் களத்துக்குள்ளே அதை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னும் பொழுது இந்த ரெவல்யூஷன் நான் பார்க்குறது எப்படின்னா சார், சுதந்திரம் அடைந்த பிறகு இது வரைக்கும் வராத ஓட் பர்சன்டேஜ் நம்ம காமராஜர் கக்கன்லேருந்து இன்றைக்கு தமிழ்நாடு சந்தித்த தலைவர்கள் ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து விஜயகாந்த் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். பட் அவர்களால் எல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இளைஞர்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து குழந்தைகள் வரைக்கும் அரசியல் பேச வச்ச ஒரு அரசியலுக்குள்ளே ஒரு புரட்சி ஏற்படுத்தின விஷயத்தை செஞ்சது தளபதி விஜய் அவர்கள். ஸோ நீங்கள் அவரோடு பயணப்பட்டிருக்கீங்க. எல்லா நபருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி ஆன பிறகு தான் நிறைய டைரக்டர்ஸ் தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே உங்களுக்கு அவர் தெரியும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். நீங்கள் அந்த அனுபவத்தை ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். விஜய் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேசலாம். நிறைய அவரோட
அனுபவங்கள், அவரோட பழகின அனுபவங்கள், ட்ராவல் பண்ணது, சுற்றுனது, நிறைய விஷயங்கள் அவரோட பயணிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு. அவரை நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பொதுவாக மகாபாரதத்தில் அபிமன்யுவுக்கு வந்து ஒரு சக்கரை வியூ போட்டு எல்லாரும் சூழ்ச்சியில் அவரை வீழ்த்திருப்பாங்க. கரெக்ட். அதே மாதிரி இன்னைக்கு அரசியலில் அத்தனை கட்சியும் சேர்ந்து ஒரு பெரிய சக்கர வியூகமாக அவரை வீழ்த்தணும்னு நினச்சாங்க. அங்கே அபிமன்யு வீழ்ந்தாரு, ஆனால் இவர் இங்கே வீழ்த்த முடியலை. கரெக்ட். அந்த அளவுக்கு பெருசு மக்கள் சக்தி வந்து மட்டும் இல்லை, அதாவது அவருடைய அது சொல்லுவாங்களா, அதுக்கான உழைப்பு, அவருடைய உழைப்பு அதை கொண்டு வந்து அவரை நிறுத்துது. என்ன அவரை எல்லாருமே அமைதியான ஆளுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய போல்ட்டுங்கிறது இப்போ இருக்கிறதான் பார்க்க தான் அவங்கள தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அவர் வரும்போது அவருக்கு என்ன தெரியும், அவரை வந்து ரொம்ப குறைவாக எஸ்டிமேட் போட்டு பேசினாங்க. பேச தெரியல அவருக்கு, என்ன ஒரு 2% வாங்குவாரா, 3% வாங்குவாங்களா, அவர் கட்சியிலேருந்து அவர்லேருந்து எல்லாருமே ரொம்ப சீப்பாக இட போட்டாங்க. இன்னைக்கு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாயுமே மாறுது. 5%, 8%ன்னு சொன்னாங்க, 8%, 10% வருவாருன்னாங்க. அதே வாய் இப்போ 15% இல்லை 20% வரைக்கும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா, எல்லாம் ஒரு சீட்டு அவர் வந்து 2 தொகுதியிலுமே ஜெயிக்க மாட்டேறாங்க. இன்னைக்கு அதே சொன்ன வாய்களும் அந்த ஊடகங்கள் மீடியாக்கள் இருக்கிற எல்லா நண்பர்களுமே அவர் 2 தொகுதியிலுமே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கரெக்ட் சார். என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பலம் இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது. கரெக்ட். ஆனால் இன்னைக்கு உள்ள நிறைய பேர் மாற்று கட்சியில் உள்ளவங்கெல்லாம் வேட்பாளர் ஆயிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவங்க. எஸ். ஏன்னா அங்கே இருந்திருந்தா கூட அவங்களுக்கு இந்த ஒரு செல்வாக்கோ ஏதோ வரதில்ல. ஆக்சுவலாக இவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணது அவங்களுக்கு பெரிய யோகம் தான் சொல்ல முடியும். தளபதியோட அந்த ஒட்டுமொத்த செல்வாக்கும் அந்த மக்கள் தொண்டர் பலமும் வந்த நபர்களுக்கு ஒரு பக்கபலமாக நின்று பெரிய வரவு, 1000 கேலி கிண்டல் எல்லாம் மீறி அவர் வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊடகத்திலையும் சரி, மற்ற கட்சிகள் இருக்காங்களே, கட்சிகளும் பிரித்து சொல்ல மொத்தம் அத்தனை கட்சிகளுமே இவரையோ இவருடைய கட்சியை சேர்ந்தவங்களும் எல்லாமே தற்குறிமாங்க. தற்குறி மீனிங்ஸ் பக்குவம் இல்லாதன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது ஒரு நண்பர் விஜயை பேசுகிறவங்களுக்கு தான் பக்குவம் இல்லாத தற்குறின்னு சொல்வேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்குவம் உள்ளவங்க வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் கொள்கை என்ன, உங்களுடைய ஆட்சி எப்படி வரும், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி செய்வீங்க, இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் கேட்பாங்க. கரெக்ட். ஆனால் இவங்க பக்குவம் இல்லாமல் அவருடைய பர்சனலாக பேசுறது, ஃபேமிலியை பேசுறது, உங்களுடைய பேக்ரவுண்ட் இப்படிங்கிறது, இதுதான் தற்குறித்தனம். ஆமாம். ஏன்னா உங்களுக்கு பக்குவம் உள்ளவன் தான் தற்குறி இல்லாதவன்னு அர்த்தம். இவங்களுக்கு வந்து பக்குவமே கிடையாது. ஆக்சுவலாக தற்குறி வந்து விஜய் சார் நண்பரோட அவங்க டீமோ விமர்சிக்கக்கூடிய விமர்சிக்கவங்க அவங்க தான் தற்குறியா இருக்கிறாங்க. ஓகே சார். ஏன்னா அதான் தற்குறி மீனிங்ஸ் பக்குவம் இல்லாத, பக்குவமாக இருந்தவங்க அவரை பற்றின என்ன செய்முறை பண்ணுறாரு, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய ஸ்பீச் என்ன, அதை தான் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். அவருடைய பர்சனல் விஷயத்தை பேசினாலே அது பக்குவம் இல்லாத அர்த்தம். கரெக்ட். ஆக்சுவலாக தற்குறி இவங்க தான். ஓகே. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் அவரை வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்க்குறீங்க, தளபதி விஜய் அவர்களை காலேஜ் போகும்போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இருந்தே அவர் எப்படி சார் ஒரு முடிவெடுத்தாருன்னா இதே மாதிரி தான் ரொம்ப ஸ்டெபனாக நிற்பார்? இல்லை சார். ஆமாம் சார். அவரை பொறுத்த வரைக்கும் சும்மா சாதாரணமாக போய் ஒரு வார்த்தை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், இது சரி கட்டிடலாம், இதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, ஒரு படமே எடுத்தாலும் சரி, அது ஓடுதோ ஓடலையோ, அவர் முடிவு பண்ணியாச்சுன்னா அது முடிவு தான். ஆமாம். அது 100 பேர் வந்து இந்த கதை சரியில்லைனாலும் மாறமாட்டார். ஓகே. இந்த கதை உயர்வாக இருக்கு நடிங்கனாலும் செய்ய மாட்டார். அதே தான். அவர் கூட இருக்கிறவங்கள வந்து நீங்கள் தப்பாக சொன்னாலும் சரி அதுக்காக மாற்றிக்க மாட்டார். இல்லை அவர் உயர்ந்தவருங்கிறதுக்காக ஏற்றுக்க மாட்டார். அவர் மைண்டில் என்ன உண்டோ, இப்போ இப்ராஹிம் எப்படின்னா அந்த மைண்ட் என்ன உண்டோ அதுதான். ஓகே சார். ஆமாம். அவரை வந்து நீங்கள் வந்து அப்படி இப்படிலாம் ஆளக்கூடிய சால்ரா போடக்கூடிய நபர் அவர் அந்த சின்ன வயசுலேருந்தே கிடையாது. ஆமாம். அவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஓகே சார். நீங்கள் சொல்லும்போது இந்த விஷயம் எனக்கு பொருந்தி வருது. ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை குறித்து நிறைய விமர்சனம் எல்லா கட்சி நபர்களும் விமர்சிக்கும் பொழுது அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மதுரை மாநாட்டில் வச்சு அவர் சொன்னார், இந்த ஒத்த ஆனந்தை வச்சு என்ன செய்ய போகிறதான்னு கேட்டேன், அவரை வச்சு தாண்டா அந்த மாநாட்டை நடத்துறன்ற மாதிரி அதே ஸ்டேஜ்லேயே தளபதி பேசினார். ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் யாரை என்னவா பார்க்குறவரோ தான் கூட வச்சுக்கணும் முடிவு பண்ணுறாருன்னா அவர் டிசைட் பண்ணுறாரு. சார் உண்மைதான் சார். அவருக்கு இன்னும் அவர் ஒன்றும் குழந்தையோ இதே இல்லை. கரெக்ட் சார். அவர் ரொம்ப அமைதியாக, அதாவது சொல்லுவாங்களே, இப்போ ஞானிகளும் பெரிய தீர்க்கதரிசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஓகே. அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அது சில்லறைகள் தான் ரொம்ப பேசுங்க. அதுக்கு நிறைய சொல்லிகிட்டு இருப்பேன், மற்றவங்கள புண்படுத்த வேண்டாம்னு நான் பார்க்குறேன். சில்லறைகள் சத்தம் எப்பயுமே அதிகமாக. ஆமாம், அதிகமாக இருக்கும். நீங்கள்
ஒரு 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 லட்ச ரூபா பாக்கெட்டில் வச்சிருந்தாலும் சத்தம் கேட்காது. சத்தம் கேட்காது. ஆமாம், ஒரு 100 ரூபா சில்லறை மாற்றி போட்டிங்கன்னா அது சில இருக்கும், அதுக்கு பேர் தான் சில்லறைன்னு அர்த்தம். கரெக்ட். அவர் எப்பவுமே நோட்டு. ஓ ஆமாம், அவர் லட்சம், அவர் சத்தம் கேட்காது, அமைதியாக தான் இருப்பார்.